நம்ம ஜெபித்து ஆரம்பி ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆண்டவரே அப்பா. அப்பா, இந்த காலை வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த வேலையிலும் கர்த்தருடைய கரம், ஆமாப்பா, எங்களை தப்புவித்து சுமந்து வழிநடத்துகிறதற்காய் நன்றி அப்பா. உங்க கிருபை இரக்கம் அப்பா, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகபத்திரமாய் நன்மைக்கு ஏதுவாய் வழிநடத்துகிறதற்காய் நன்றி சுவாமி. இந்த நாள்லயும் கூட கர்த்தர் அப்பா, நீங்க உமது பிள்ளைகளுக்கு அப்பா அடியாள் மூலமாய் கர்த்தர் அப்பா வெளிப்படுத்துகிற இந்த வார்த்தைக்கு நன்றி. அப்பா, மாமிச பலத்தினாலோ அப்பா, ஆமா, உலகத்தின் பெருமையினாலோ வீண் வார்த்தைகள்ல அப்பா அலம்பாதபடி கர்த்தருக்கு சித்தமான வார்த்தையை மாத்திரம் பேசுகிற பிள்ளையாய் என்னையும் என் நாவையும் என் புத்தியும் உங்களுக்கு அப்பா நான் விட்டு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் அப்பா எங்களோடு இருந்து அப்பா நீங்க மகிமைப்படுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அப்பா இது பிரயோஜனமா இருக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறட்டும்பா. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள அருமை பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாள்லயும் கூட எனக்கு இந்த செய்தி வேலையை அப்பா கொடுத்ததுக்காய் நான் முதலாவது அப்பாவுக்கு நன்றியுள்ளவளாய் நான் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இது இந்த வருடத்துல என்னுடைய முதல் மெசேஜா இது அமைஞ்சிருக்கு. கர்த்தர் இதற்கான காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினதுக்காய் முன்னவே அப்பா எனக்காய் இதோடு இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசினதற்காய் அப்பாவுக்கு நான் நன்றியுள்ளவளா இருக்கிறேன். கேட்கிற உங்களுக்கும் இது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நாம் மொத்தம் 3 ஊமைகளை ஏசப்பா நம்மளுக்காய் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம் எடுத்த இந்த 3 ஊமைகள்ல நாம் எடுத்திருக்கிற ஊமை 3வது ஊமை. 2 குமாரன்களுடைய அந்த கதையை அடிப்படையாய் வைத்து நாம் இந்த நாளுக்குரிய செய்திய நாம் பார்க்கிறோம். முதலாவது இந்த குமாரன்கள்ல நான் எடுத்திருக்க குமாரன் மூத்த குமாரன். அவருடைய அடிப்படையில மொத்தம் 6 காரியங்கள், 6 தலைப்புகள் எடுத்திருக்கேன். முதல் 3 தலைப்பு ஆவிக்குரிய வாழ்க்கை. மீதி இருக்கிற 3 தலைப்பு வந்து நாம் இந்த உலக பிரகாரமாய் ஒரு மனிதனாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது வார்த்தையா கர்த்தர் குடுத்திருக்கிறார். நம்ம லூக்கா 15ல 11 டூ 32 வரைக்கும் வாசிக்கிறோம். ஒரு தகப்பன், இளைய குமாரன், மூத்த குமாரன் காரியத்த நம்ம ஊமையாய் வாசிக்கிறோம். அதுல மூத்த குமாரன் வந்து தன்னுடைய சகோதரன் திரும்பி வருகிற அந்த காரியத்தை எல்லாம் கேட்ட பிறகு, தன்னுடைய தகப்பனிடத்துல போய் அவரு வந்து ஆ ஒரு ஒரு மாதிரியான வார்த்தை வாதத்தை வைக்கிறத நாம் பார்க்கிறோம். அதுல பார்த்தோம்னா, லூக்கா 15:28ல அந்த மகன் சொல்வார், "அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான்." அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த இளைய குமாரனாய் ஆ இருக்கிறவர்களையும், மூத்த குமாரனாய் இருக்கிறவர்களையும் நம்ம யாருன்னு பார்த்தோம்னா, இளைய குமாரன் சொல்லி நம்ம யார் சொல்றோமோ, இதே ஆதியாகமம் 15:1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி சகல ஆயக்காரரும், பாவிகளும் இளைய குமாரனாகவும், பரிசேயரும் வேதபாரகரும் மூத்த குமாரனாகவும் கருதப்பட்டு சொல்லப்பட்ட இந்த ஊமை. இந்த ஊமையில மூத்த குமாரனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்க போறோம். மூத்த குமாரனுடைய கேரக்டர் நம்ம தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஏன் நம்ம மூத்த குமாரனா இருக்கணும்? ஏன் இளைய குமாரனா இருக்கக்கூடாதா? ஏன் இந்த 2 குமாரர் கதையுமே நம்ம இல்லாம இருக்கக்கூடாதான்னா, இல்ல, இந்த ஒரு வேதத்துல ஒரு ஊமை சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஊமையில ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அந்த கதாபாத்திரமாய் எடுத்து பார்க்கும்போது மாத்திரம் தான் நாம் சரிப்படுத்திக்க வேண்டிய காரியம் என்ன? இல்ல நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்றது நம்மளுக்கு புரியும். இதுல அந்த மூத்த குமாரன் காரியத்துல பார்க்கும்போது, அவர் அப்பா கூடயே இருக்கிறாரு. அப்பா சொல்றபடியெல்லாம் கேட்கிறாரு. அப்பா என்னென்ன வேலைகளாம் சொல்றாரோ, அத எதையுமே தட்டாதபடி செய்கிற மகனாய், ஒரு நல்ல மகனாய் அவர் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா, தன்னுடைய தகப்பன் தன்னுடைய சகோதரனை சேர்த்துக் கொள்ளும்போது அவருக்கு வர்ற அந்த ஆ கோபத்த நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாமும் அப்படிதான் இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் அ ஒரு மனுஷன் நம்மளுக்குள்ள இப்ப நானா இருந்தா நானும் யோசிக்கிறது என்னன்னா, நம்ம எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா தான் இருக்கிறோம். நம்ம இடத்துல தவறு இல்ல அப்படின்றது எல்லாருக்குள்ளயும், அது கர்த்தருடைய காரியமா இருந்தாலும் சரி, வீட்டு காரியமா இருந்தாலும் சரி. நம்மளுக்கு இருக்கிற எண்ணம் என்னன்னா, நான் தவறு செய்தவள். இந்த காரியத்துல என்னுடைய தவறு எதுவுமே இல்ல அப்படின்றது தான் பல நேரத்துல
நம்ம வந்து எடுக்கிற ஒரு முடிவா இருக்கு. இதுல மூத்த குமாரன் ஏன் வந்து ஆ தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போகிறார்ன்னு பார்த்தா, முதலாவது அவருக்குள்ள இருந்த கோபம், கசப்பு, வெறுப்பின் அடிப்படையில அவர் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போனதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, ஆ தான் அப்பா கூடயே நான் இருந்திருக்கேன். எனக்கு எந்த ஒரு கிரெடிட்டோ எனக்கு ஒரு புகழ் கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு கனமும் கிடைக்கல. எனக்கு ஒரு சிறந்த ஒரு பொசிஷன் கிடைக்கல. ஆனா, இந்த மனுஷன் பாவம் செஞ்சு இழந்து போனான். ஆனா, அவனுக்கு வந்த உடனே இவ்வளவு அவனுக்காக சந்தோஷப்பட்டு எல்லாரும் வந்து கன்று அடிச்சு அப்பா வந்து விருந்து படைக்கிறதும், ஆடல், பாடல் சத்தமும், சந்தோஷமான கீத வாத்தியத்தையும் கேட்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலைமைய நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம சபையிலயா இருக்கட்டும், நம்ம சொந்த பந்தத்திலயா இருக்கட்டும், சில பேர் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, கடவுளுக்குள்ள அவங்க வந்து பெருசா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு மாத்திரம் தான் அவங்க கடவுளுக்குள்ள வந்து பெருசா கட்டப்படல. கர்த்தருக்குள்ள ரொம்ப வேரூன்றப்படல. நம்மளைய போல அவங்க வந்து கர்த்தருக்குள்ள நிலைநிறுத்தப்படலன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அவர்களுக்கு வந்து அ ஏதாவது ஒரு ஆசீர்வாதமா அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை நடக்கும்போது, எனக்கு உண்டாயிருக்கு. உங்களுக்கு உண்டாச்சா நான் கேட்கல. என்னடா! என்ன இவங்களுக்கு எப்படி இந்த இந்த ஆசீர்வாதம் கிடைச்சுச்சு? அப்படின்ற கேள்வி இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க. நான் யோசிக்கிறது என்னன்னா, சில பேர் வந்து நம்ம சில மனிதர்கள பார்ப்போம். அவங்க ரொம்ப வந்து சில காரியங்கள்ல ரொம்ப மோசமா அவங்க நடந்து கொள்றத பார்ப்போம். ஆனா, அவங்களுக்கு அந்நிய பாஷையினுடைய வரம் கிடைச்சிருக்கும். சபைகள்ல பார்க்கும்போது, அவங்க வந்து அந்நிய பாஷை நிரம்பி துதிக்கிறத பார்க்கிறோம். எனக்கெல்லாம் கேள்வி இருக்கும். இருக்கிறதுலயே நான் எனக்கு தெரிஞ்சு நான் நான் யோசிக்கிறது எனக்கு தெரிஞ்சு இவங்கள காட்டிலும் நான் மோசமா இருக்க மாட்டேன். இவங்களுக்கெல்லாம் அந்நிய பாஷை வரம் கிடைச்சிருச்சு. எனக்கு என்னடா அந்நிய பாஷை வரம் கிடைக்கவே இல்லையே! அப்ப எனக்குள்ள ஒரு எண்ணம். இப்ப எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் அது இருக்கு. இல்லேன்னு சொல்லல. ஆனா என்னுடைய பார்வை அதுக்கப்புறம். அவர் சொல்லுவாரு, "பிசாசுகளும் கூட அந்நிய பாஷை பேசும் சிஸ்டர். அது வந்து அந்நிய பாஷையா இல்லையான்றது கர்த்தருக்குள்ள நம்ம வேரூன்றி இருக்கும்போது, அது நம்மளுக்கு தெளிவா தெரியும். இவங்க பேசுறது அந்நிய பாஷையா? இல்ல தனக்குள்ள உண்டான ஒரு இதுனால அவங்களா பேசிக் கொள்ற பாஷையா?" அப்படின்னு. இத கேட்ட பிறகு எனக்குள்ள எனக்கு விருப்பமில்லாதவங்க பேசுற அந்நிய பாஷையெல்லாம் அவங்களா வந்து பேசுறாங்க. அது பிசாசின் பாஷையில பேசிக்கிறாங்க. அப்படின்றது எனக்குள்ள எண்ணம் வந்து ரொம்ப ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கலல்ல. நம்மளுக்கு கிடைக்காத ஒண்ணு இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கும்போது, தன்னால நம்மளுக்குள்ள வர ஒரு எண்ணம் தான் எனக்கும் வந்து உண்டானதா நான் உணர்றேன். இன்னைக்கு ஒருவேள நானும் அந்த மூத்தகுமாரனை போல தான் இருந்திருக்கேன்னு நெனைக்கிறேன். எனக்கு கிடைக்காத ஒரு காரியம், ஆ மத்தவங்களுக்கு இன்னைக்கு ஒருவேள நீங்களும் உங்க யாரா எந்த கிறிஸ்துவ பிள்ளைகளா இருந்தாலும், நம் வாழ்க்கையில கடந்து வரும்போது, இந்த பாதையெல்லாம் கடந்து வரதான் நம்ம செய்றோம். இது குற்றப்படுத்துறதுக்கான செய்தின்னு கேட்டா கிடையாது. நம்ம கடந்து வந்த பாதையில நம் எண்ணங்கள் இனி நம்மளுக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடாதுன்றது எனக்குள்ள தோணுச்சு. இந்த செய்தி நானு எடுத்து முடிச்சு இன்னைக்கு நான் மெசேஜுக்கு நான் வரும்போது நான் எல்லாருக்கும் காலையில எனக்கு எனக்கு தெரிஞ்ச வந்து கொஞ்சம் ஆட்களுக்கு வந்து காலையில எப்பவுமே வந்து வசனம் குட் மார்னிங் மெசேஜ் மாதிரி வசனம் வந்து நான் அனுப்புவேன். அப்படி அனுப்பும்போது ஒரு சகோதரியுடைய வாட்ஸ்அப் டிபிய பார்க்குறேன். ஒரு ஒரு விக்கிரகத்தினுடைய ஃபோட்டோ இருக்கு. ஆ எனக்கு என்ன கேள்வினா, என்னடா இந்த சிஸ்டர் பிரேயருக்கு வந்தாங்க. ஆ அ க கர்த்தர நம்புறேன், விசுவாசிக்கிறேன்னு அவங்க இந்துவுல இருந்து ரட்சிக்கப்பட்ட சகோதரி தான். வந்தாங்க. கர்த்தருக்குள்ள இவ்வளவு பலப்பட்டாங்க. நெறைய போராட்டம் இருந்துச்சு. அப்பயும் கூட நான் கர்த்தர விடமாட்டேன், விடமாட்டேன்னாங்க. ஆனா இன்னும் போராட்டம் முடிஞ்சுச்சான்னு கேட்டா, அவங்க வாழ்க்கையில போராட்டம் முடியல. ஆனா, அ அவங்க ரொம்ப பாடுல, கஷ்டத்துல இருக்கிறது எனக்கு தெரியும். அவங்க WhatsAppல வந்து அந்த அந்த டிபிய பார்த்தோனே, இதுவே பழைய இந்த செய்திக்கு முன்னாடி இருக்கிற ஷாலினினா என்ன நெனச்சது தெரியுமா? இந்த ஆத்துமா அவ்வளதான் விழுந்து போச்சு. இவங்களுக்கு போராட்டம் வந்த உடனே, இவங்க வந்து கர்த்தர விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்றத நான் முடிவே பண்ணியிருப்பேன். முடிவே பண்ணியிருப்பேன். இவ்வளவுதான் இனி இனி இந்த அக்கா இந்த சகோதரி வரவே மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்த செய்தி எடுத்த பிறகு எனக்கு கர்த்தரு அ ஒருவேள நம்மளுடைய எண்ண ஓட்டம் கூட சரிபடணும்னு நெனச்சு கர்த்தர் ஒரு சின்ன சின்ன காரியத்த நம்மளுக்கு கற்றுக் குடுக்குறார்ன்னு நெனைக்கிறேன். இப்ப நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த சகோதரி இப்படி இருக்கிறாங்க.
ஆனா இவங்க கண்டிப்பா கர்த்தருக்குள்ள ஆஹ் ரட்சிக்கப்பட்டு முழுமையா மனம் திரும்பி அவங்க வந்துருவாங்க. அவங்க இளைய குமாரன் தான் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள அதிக அதிகமாய் வந்து மேலோங்க ஆரம்பிச்சதா இன்னைக்கு நாள்ல உணர்ந்து நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவளாய் நான் இருக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய சின்ன சின்ன அப்பா நம்மளை நேசிக்கிறாருன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மகிட்ட இருக்க ரொம்ப சின்ன சின்ன தவறுகள கூட அவரு நம்மள வந்து சுட்டிக்காட்டி, அது எப்படி சுட்டிக்காட்டுவாருன்னா, "அ அ நீ நீ என்ன நீலாம் இப்படியா? உனக்கு நான் இவ்வளவு ஞானம் குடுத்தும், இவ்வளவு இது குடுத்தும், உனக்கு இது கூடயா தெரியல?" அப்படிலாம் சுட்டிக்காட்ட மாட்டார். "இந்த சின்ன விஷயம் இருக்குமா, இதுவும் இப்படிதான்டா" அப்படின்னு சொல்லி அவர் சுட்டிக்காட்டுகிற காரியம் நம்ம வாழ்க்கையில அப்பா அவருடைய அன்ப உணர்ந்தவங்க உணர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நான் அந்த காரியத்த நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஒருவேளை உங்களுடைய சபைகள்லயோ, இல்ல உங்களுடைய வாழ்க்கையிலயோ ஏதோ ஒரு சகோதரிக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்த நீங்க அறிவிச்சோ, இல்ல அவங்க கர்த்தருக்குள்ள இருந்து இன்னைக்கு ஒரு வேளை பின்வாங்கி இருக்கிறாங்கன்றத நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா நெனச்சுக்கோங்க. அது பின்வாங்கப்பட்ட ஆத்துமா தான். இல்ல அது இளையகுமாரன் ஆத்துமா. அந்த இளையகுமாரன் எப்படிதான் அப்பாவ விட்டு போனாலும் அது இழந்து வருவாங்கன்னு நான் இந்த கதையின் அடிப்படையில நான் இந்த ஊமையின் அடிப்படையில நான் சொல்லல. அவர்களை கர்த்தர் கூட்டி வந்து சேர்க்க நினைத்தால், அவர்கள் பூமியின் எந்த எல்லைக்கு போனாலும் சரி, அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்கிறவரா இருக்கிறார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆட்டோ குமார் அவருடைய பேர் மறந்து போச்சு. அ தூக்கு தண்டனை சங்கர் சாரி ஆட்டோ சங்கர் அப்படின்னு ஒருத்தருடைய சாட்சிய நீங்க அநேக பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அத்தன கொலை செஞ்சவரு. அவரு அ சிறைச்சாலையில இருக்கும்போது, இந்த மாரியா சிறைச்சாலை கைதிகளின் மத்தியில ஊழியம் செய்யப்படுகிற ஒரு அ ஒரு ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை மூலமாய் கர்த்தரை அறிந்து கொண்டு, வேதம் வாசித்து, கர்த்தருக்குள்ள மனம் திரும்பி மரித்த மகன். அவர் வந்து இன்னைக்கு உயிரோட இல்ல. அவரு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக நான் இந்த இந்த காரியத்தை கேள்விப்பட்டதாக என் மண்டையில என்னைக்கோ பதிஞ்சது. இப்ப உடனே அது ஞாபகம் வரனால சொல்றேன். அவரு கர்த்தரை அறிந்தது நிமித்தமாய் தூக்கு தண்டனையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டாருன்னா கிடையாது. அவருக்கு குடுக்கப்பட்ட அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஆனா அவரு அந்த உலக பிரகாரமா நம்ம பாக்குற மனுஷனா இருந்தா நம்ம என்ன நெனச்சிருப்போம்? என்னடா கர்த்தரை ஏத்துக்கிட்டாரு. கடவுளை நம்ம கர்த்தருக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்தா. கர்த்தரை ஏத்துக்கிட்டாரு. அப்போ இந்த தூக்கு தண்டனையிலருந்து நம்ம அப்ப நம்மளா இருந்தா அப்படிதான் நெனைப்போம். அவருக்கு இந்த தூக்கு தண்டனையிலருந்து ரத்துல கிடைச்சிருக்கணும். இல்ல ஏதாவது ஒரு மன்னிப்புல கிடைச்சிருக்கணும். ஆனா அவர் அப்படி ஆகலையே. ஏன் மரணத்தை சந்தித்தாருன்னா, அது இந்த உலக பிரகாரமான மரணம் தான். அவருடைய ஜீவன் கர்த்தருக்குள்ள நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள போறது அதிக நிச்சயம். ஏன்னா அவர் மரண தருவாயில மரணிக்கிறதுக்கு முன்னதாகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தன் பாவத்தை குறித்து மனம் திரும்பிய மகன். அப்ப அவருக்கு வந்து அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது சரிதானே! ஒருவேளை இது உலக பிரகாரமான ஒரு ஆளா இருந்தா நான் என்ன நினைச்சிருப்பேன், இத்தன கொலை பண்ணவன் இந்த ஆளு எப்படி வந்து வந்து கடவுள்ட்ட போ முடியும்? அப்படின்லாம் இதெல்லாம் எப்படி நம்புற மாதிரியா இருக்கு? எப்படி போமா? அப்ப இந்த பாவத்துக்குலாம் மன்னிப்பு கிடையாதா? உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு பல இடங்கள்ல நான் மூத்த குமாரனைப் போல இவங்களுக்கு இந்த கனமோ, இந்த மகிமையோ, இல்ல இவங்களுக்கு கிடைக்கிற இந்த புகழோ, சிறப்போ எப்படின்ற கொஸ்டின் கேட்கிற பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். அது ஆவிக்குரிய ரீதியாய் இருந்தாலும் சரி. 2வது நான் பார்க்கிறேன், அ ஆவிக்குரிய அதாவது மூத்த குமாரனுடைய வாழ்க்கைய நான் பார்க்கும்போது, அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கடமையாய் செய்தவனாய் பார்க்கிறேன். இப்ப இன்னைக்கு அநேகம் பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம் கடமை செய்கிறவர்களா தான் இருக்கிறோமே தவிர, கர்த்தரை நேசித்து அன்பா அவங்களிடத்த இந்த இந்த நான் சொல்ற இந்த வாழ்க்கைய கண்டிப்பான முறையில கர்த்தருடைய பிள்ளைகளான நாம ஒவ்வொருவரும் ஒருவேளை கடந்த பாதையா இருக்கலாம், இல்ல கடக்க போற பாதையா இருக்கலாம், இல்ல கடந்து கொண்டு இருக்கிற பாதையா இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம பிள்ளைகள காலையில இப்ப எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு தாயா நான் என்ன செய்யணும்? என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா நான் என்ன செய்யணும்? காலையில எந்திரிச்சு, என் பிள்ளைகளுக்கு நான் பிள்ளைகளுடைய காரியத்த சொல்றேன். காலையில எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு அ ஸ்கூலுக்கு குடுக்க வேண்டிய லஞ்ச், பிள்ளைய சாப்பிட்டுட்டு போறதுக்கு, பிள்ளைய குளிக்கிறதுக்கு தேவையான பொருள், ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்றது பண்ற வேலை நான் ஒரு தாயா, என் பிள்ளைய ஸ்கூலுக்கு போகணும்னா இத நான் செய்யணும். நீங்க நம்ப மாட்டீங்க. நெறைய அம்மாக்கள், என்னையுடன் உட்பட நெறைய அம்மாக்கள் காலையில என்ன செய்றது? பிள்ளைகளுக்கு இந்த வாரத்துக்கு என்ன சாப்பாடு கட்டி குடுக்குறதுன்னே ஒரு புலம்பல் இருக்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அ ஏன் வந்து புலம்புறோம்னா, நம்மளுக்கு வந்து அது அந்த வேலைன்றது ஒரு கடமையா, நான் செஞ்சு தரணும். ஆமா, எனக்கு அதானே கடமை.
பிள்ளைய நான் பெத்திருக்கேன். பிள்ளைய நான் வளர்க்கிறேன். பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது. அப்ப அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கட்டி குடுக்குறதுன்றது என்னோட கடமை. அப்ப என் மண்டையில என்னன்னா, இது கடமைன்னு மண்டையில நான் பதிய வச்சனால தான், என்ன செய்றதுன்றது குழப்பமே வருது. இன்னைக்கு நெறைய சகோதரிய நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு என் கூட பழகுற ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க காலையில கேட்டீங்கன்னா, காலையில ஒரு டிஃபனு, அதுக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு இப்ப 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 அவங்க தோசை ஊத்துறாங்கன்னா, ஒரு இட்லி ஒரு தோசை ஊத்துறாங்கன்னா, அதுக்கு சாம்பாரு, ஒரு சட்னி வைப்பாங்க. அது காலையில முடிஞ்சுச்சு. மத்தியானத்துக்கு ஒரு குழம்பு வைப்பாங்க. 1 காய் இல்லன்னா 2 காய் வைப்பாங்க. அது மத்தியானத்துக்கு முடிஞ்சு போச்சு. இரவுக்கு வேற டிஃபனு, அதுக்கு வேற ஒரு குழம்பு. நான் நான் யோ நான் நீங்க நான் யோசிப்பேன். "ஏன்டா எப்புட்றா?" அப்படின்னு. நான் சத்தியமா அப்படி யோசிச்சேன். எப்புட்றா இப்படி பண்றீங்கன்னு. நீங்க YouTubeல நெறைய அந்த சமையல் சகோதரிகள பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடிய சேர்ந்த ஒரு சகோதரி. மேபி நீங்க எல்லாரும் அவங்களுடைய YouTube சேனல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைப்பீங்க. பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன் கர்த்தருக்குள்ள. அவங்க அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா, எங்க குழம்பே வந்து ஒரு 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 அவங்க தூத்துக்குடினால ஒரு ஒரு மீன் குழம்பு, ஒரு மீன் பொரியல், ஒரு மீன் வறுவலு, ஆ ஆ கிழங்கு மசியல்ன்னு சொல்லி 1, கீரை 1, அப்புறம் வந்து ரசம் 1 அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு இறால்னா, இறால் பொரியல்ல தனியா வைக்கிறாங்க. இறால் வந்து பிரியாணிய தனியா இதெல்லாம் ஒரு நேரத்துக்கு அவங்க செய்றாங்க. ஐயோ! அது வீண் போகுது. அந்த டாபிக் உள்ளலாம் நம்ம போக வேணாம். அது அ நான் பார்க்கிறேன். தனக்கானவர்களுக்காக ஆசையா அத செஞ்சு குடுக்குற அவங்களுக்கு இல்லாத அவங்க வீட்ல பாத்திரத்த கழுவ வேண்டியது இருக்காதா? அவங்களுக்கு பலவீனம் வராதா? அவங்கனால வந்து அந்த அந்த க அ அ ஒரு மாரி சோர்வுல ஆனா அவங்க அத விருப்பப்பட்டு, ஆசையோடு, சந்தோஷமாய் ஓடி செய்ற அம்மாவா நான் பார்க்கிறேன். ஆனா, இன்னைக்கு கடமைக்குன்னு செய்றனால தான் நமக்கு ஒரு சின்ன ஒரு குழம்பு வைக்கிறது, ஒரு காய் வைக்கிறதே ஒரு பெரிய பாரமா நம்மளுக்கு இருக்கு. முக்கியமா எனக்கெல்லாம் நான்லாம் நெறைய அத நான் பண்ணுவேன். எனக்கு ஒரு குழம்பு, ஒரு காய் ஏன்னா பிள்ளை வந்து இந்த காய சாப்பிட மாட்டேன்னு ஒரு லிஸ்ட்டே வச்சிருப்பாய்ங்க. அப்ப அத தவிர்த்து வேற வைக்கணும்னா வேற குழம்பே வைக்கவே முடியாது. வேற காயே பொரிக்க முடியாது. இப்ப நான் யோசிக்கிறேன் நம்ம பிள்ளைகள் வேணான்னு சொல்லும்போது, விட்டது தப்போ! இப்ப இப்ப எப்படியாவது உட்கார வச்சு பிள்ளைகள அடிச்சாவது ஊட்டி இருந்திருக்கலாமோ! அப்டின்லாம் எண்ணம் வருது. ஏன்னா, எந்த காய் எடுத்தாலும் இது சாப்பிட மாட்டேன்னு அவங்க சொல்லும்போது. இத ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, சில பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கடமையா காலையில எந்திரிக்கணும். காலையில ஒரு வசனம் வாசிக்கணும். ஜெபம் பண்ணணும். அப்புறம் காலையில வேலைகள் செய்யணும். இன்னைக்கு நெறைய சகோதரிகள் இந்த மாரி பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்றதே வந்து ஒரு கடமைக்காக. நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம செல்வி சிஸ்டர்ட்ட நம்ம நல்லா பேசுறோம், செய்றோம். போலன்னா செல்வி சிஸ்டர் ஏதாவது நெனைப்பாங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிருவோம். இல்லன்னா போயிருவோம் அப்படின்னு நெனைக்கிறது. இல்ல நான் காலையில அங்க போணும். மத்தியானம் இந்த பிரேயர் குரூப்புக்கு போணும். சாயங்காலம் இந்த பிரேயர் குரூப்புக்கு போணும். அதேபோல சில சமயம் சபைகளுக்கு போம்போது, காலையில பிரேயருக்கு நானு பெண்கள் கூட்டத்துக்கு வரேன்ட்டேன். ஈவினிங் கூட்டத்துக்கு வரேன்ட்டேன். அங்க வந்து ஊழியம் பண்ண போணும் நாங்க. அதுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஆ தனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில நான் வரேன்னு சொல்லிட்டேன். நான் போறேன் அப்படின்னு எப்பவுமே ஒரு கடமை நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா, இதற்கான பிரதிபலன எதிர்பார்த்தீங்கன்னா, நிச்சயமாய் அதுக்கான பிரதிபலன் கிடைக்குமான்னு கேட்டா, ஒருவேள முழுமையான பிரதிபலன் கிடைக்காம, ஆ வேணா சொற்பமான ஒரு சொல்லுவோம்ல, வேலை செஞ்சதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு போற ஒரு ஆளா வேணா நம்ம இருக்கலாம். எதுவுமே கர்த்தருக்காய் செய்கிற நாம, அவரு இப்ப நான் உங்கட்ட ஒரே ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். உங்க அப்பா, அம்மாவுக்கு ஒரு சொத்து இருக்கு. அந்த சொத்த வந்து அ இப்போ உங்க அம்மா, அப்பா கையில இருந்து, நாளைக்கு உங்க கையில குடுக்கும்போது, அந்த சொத்துக்கான அ அதிகாரியாய் முழுமையா நீங்க மாறுவீங்களா? அது குடுத்துட்டாங்க. முழுமையா நீங்க மாறுவீங்களா? இல்ல அத பாதுகாக்கிற ஒரு கடமை மாத்திரம், அனுபவிக்க முடியாத கடமை மாத்திரம் உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அப்பா, அம்மா நம்மளுக்கு ஒரு சொத்து குடுத்துட்டாங்கன்னா, அதுக்கு முழு அத நம்ம விக்கலாம். அந்த காரியத்த நம்ம என்னானாலும் பண்ணிக்கலாம். அப்படின்ற முழு உரிமையும் நம்மளுக்கு இருக்கிற பட்சத்துல, நம்ம என்ன செய்றோம்னா, இத குடுத்துட்டாங்க, கடமைக்கு நம்ம வேணா வச்சுக்குவோம். அப்படின்ற மாரி நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். இன்னைக்கும் நெறைய பேர் இன்னைக்கு நம்ம இப்ப வாசித்த லூக்காலே பார்த்தோம்னா, அந்த 29ஆம் வசனத்துல அந்த மகன் சொல்கிற காரியத்த நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா, அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, "இதோ இத்தனை வருஷம் நான் உமக்கு ஊழியம் செய்தேன்." தகப்பனுக்கு செய்வது ஊழியமா? நம்ம தகப்பனுக்கு நாம் செய்கிறது ஊழியமா? பணிவிடையா? ஒரு
சகோ ஒரு சகோ ஒரு 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 சகோதரனுடைய செய்தியில கேட்கும்போது கூட சொன்னாரு. எங்க அப்பா, அம்மா என்னைய 20 வருஷம் வளர்த்தாங்க. நான் ஒரு 20 வருஷம் எங்க அப்பா, அம்மாவ பார்த்துட்டேன். அப்ப அவங்க பார்த்ததுக்கு இது சரியாயிருச்சுல அப்டின்னா, இந்த கேள்வி எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஒரு கேள்வியா இருக்கு. நம்ம ஒரு அ அதுக்கு அந்த 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 ஊழியக்காரர் அவர் சொன்ன காரியத்த சொல்றேன். நீ ப பலம் குறைந்தவனாய் பிறந்து, உன்ன ஒரு பெரிய பலவானா ஆக்குற வரைக்கும் உன்னைய வளர்த்தாங்க. ஒரு குட்டி பிள்ளையா இருந்தா, அதுக்கு எல்லாமே தாய் தகப்பன் செஞ்சு, அத ஒரு படிக்க வச்சு, அதுக்கு ஒரு நல்ல வேலையோ, ஒரு திருமணமும் செஞ்சு வச்சு, ஒரு பொசிஷன் பிள்ளைகள வைக்கும்போது, அவங்க ஒரு பலம் வாய்ந்தவர்களா இருப்பாங்க. ஆனா, ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனை பார்க்கும்போது, பலமுள்ளவர்கள் பலவீனப்பட்ட பாண்டமாய் மாறி இருப்பாங்க. அவங்கனால தனக்கான காரியத்தை செஞ்சு கொள்ள முடியாம, ஒரு பொருளாதார அடிப்படையில, ஒரு ஃபினான்ஸ் அடிப்படையிலோ, பிள்ளைய வந்து டிபெண்ட் பண்ணி வாழ்ற ஒரு தாய் தகப்பனா இருக்கிற அந்த மனுஷர்களும் பலம் வாய்ந்த நீயும் ஒண்ணான்னு அந்த ஊழியக்காரர் கேட்டதாக அந்த கதையில சொன்னாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம செய்கிற காரியம், நம்ம செய்கிற ஊழியம் எல்லாமே ஆ ட்ராக் ஊழியம் குடுத்துட்டாங்க. நான் ட்ராக் ஊழியம் பண்றேன். நான் என்ன சொல்றேன், எதுவா இருந்தாலும் முழு ஈடுபாடோட சிஸ்டர் முழு ஈடுபாடு இல்லன்னா, நான் எப்படி சிஸ்டர் ட்ராக் ஊழியம் பண்ண முடியும்? இது அது நீங்க முழுமையா ஈடுபாடோடு செஞ்சீங்கன்னா, அதற்குரிய பலன் முழுமையாய் உங்க கையில கிடைக்கும். இன்னைக்கு செல்வி இந்த பிரேயர் குரூப்ப நடத்துது. ஒருவேள செல்வி இந்த பிரேயர் குரூப்ப நடத்துறத, விருப்பத்தோடு, ரொம்ப ஆர்வத்தோடு கர்த்தருக்காக செய்றேன்னு சொல்லி, ஒரு மனமகிழ்ச்சியோடு செய்யறனால தான், இத்தன வருஷம் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்குது. எவ்வளோ எவ்வளவு செல்விக்கும் சொந்த விருப்பம், வெறுப்பு இருக்காதா? இல்ல சொந்த வேலைகள் இருக்காதா? இல்ல சொந்த அலைச்சல்கள் இருக்காதா? மனசோர்வு இருக்காதா? ஆனா எந்த இடத்திலயும் அத நிறுத்தாதபடி செல்வி செய்யறது நிமித்தம் தான் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்குது. இதற்கான பிரதிபலனை செல்வி தன் வாழ்க்கையில அ காண்கிறத நாம் பார்க்க நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இத வந்து ஆரம்ப நாட்கள்ல செய்யும்போது ரொம்ப ஆசையா செஞ்சுட்டு, அப்புறம் 11 மணிக்கு போடணும்ப்பா. ஐயோ! நம்ம எங்க அப்படின்ற ஒரு இடத்துல செல்வி போயிருந்தா, இந்த ஊழியம் இந்தபடியா இருந்திருக்காது. எத்தனையோ சபைகள்ல ஆரம்பிக்கப்பட்ட ஊழியமா இருக்கட்டும், இதே போல கொரோனா டைம்ல ஆரம்பிக்கப்பட்ட எத்தனையோ ஆன்லைன் பிரேயரா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் நடக்குதான்னு கேட்டா கிடையாது. சிலது நடந்தாலும், அதற்குள்ள நெறைய குழப்பமோ, நெறைய வருத்தங்களும் இருக்கிறத பார்க்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அப்ப ஒரு கடமைக்காக ஒரு காரியத்த அது உங்க வீடுகள்லயா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய காரியமா இருந்தாலும் சரி. நீ கடமைக்காக ஒரு ஒரு ஆன்லைன் பிரேயருக்கு போறதோ, இல்ல சபைகள்ல நடக்கிற இன்னைக்கு நெறைய சபைகள்ல பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு போணும். கர்த்தர் இன்னைக்கு என் கூட என்ன ஆரம்ப நாட்கள்ல நம்ம அப்படி இருந்திருப்போம். நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்படி சர்ச்சு, ஒரு சபை, ஒரு பிரேயர்னா, அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படா கிளம்பி பிச்சுக்கிட்டு ஓடுவோம். நம்ம போகணும், நம்ம உட்காரணும் அப்படின்னு அந்த ஒரு கர்த்தருக்குள்ள இருந்த ஒரு சந்தோஷத்த, இன்னைக்கு ரொம்ப கர்த்தருக்குள்ள வருஷங்கள் ஆக ஆக, அத ஏதோ ஒரு இடத்துல மூத்த குமாரனைப் போல நம்ம அத இழந்துட்டோமோ! அப்டின்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கு. ஆரம்ப காலத்துல நான் கர்த்தர தேடும்போது இருந்த அந்த சந்தோஷம், அந்த ஆர்வம், அது வந்து இப்ப நாட்கள்ல எனக்குள்ள ஒருவேள உங்கள் வாழ்க்கையில அப்படி நீங்க கடந்து வந்திருக்கலாம். குறைஞ்சதாக. ஏன்னா, அதெல்லாம் அன்னைக்கு ஆசையா செஞ்சுக்கிட்ட நாம, இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல அத ஒரு கடமையாக நம்ம செய்ய ஆரம்பிக்கிறனால தான், அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறதா நான் பார்க்கிறேன். அ லூக்கா 15 15 19ல நம்ம அந்த இளைய குமாரன் காரியத்த வாசிக்கும்போது பார்க்கிறோம். "இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். எனக்கு இந்த தகுதி இல்ல. இனியாவது என்ன உங்க குமாரனாக வச்சுக்க வேணாம். உங்க வேலைக்காரனாவது என்னைய வச்சுக்கோங்கன்னு" கேட்டு வந்த மகனையே அவரு அரவணைச்சு, அவருக்கு உயர்ந்த வஸ்திரம், பாதரட்சை, மோதிரம் எல்லாம் போட்டு சந்தோஷப்படுகிற தகப்பன், நம்மளை விட்டுருவாரா? அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள அதிகமா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொன்னு மூத்த குமாரனுடைய அ எண்ணம் எப்படியா இருந்ததுன்னா, எல்லாமே தனக்கு குடுக்கப்பட்ட கடமை, தான் கடமைய செய்றோம். அவ்வளதான். இன்னைக்கு நெறைய பேருடைய ஜெபமும், தர்மமும் அ எல்லாமே கடமைக்காக இருக்கிறத நாம் பார்க்க முடியும். தேசத்துக்காக ஜெபிங்க, மத்தவங்களுக்காக ஜெபிங்கன்னா, ஒரு கடமைக்காக ஜெபிக்கிற நெறைய பேர நான் பார்க்கிறேன். அப்படி இல்லாம
அந்த இப்ப எனக்கு நான் யோசிக்கிறது எப்படி யோசிப்பேன்னு நான் சொல்றேனே. இப்ப யாராவது ஒரு சகோதரி ஒரு ஜெப குறிப்பு சொல்றாங்கன்னா, அந்த சகோதரியோட இடத்துல நான் என்னைய பொருத்திக்குவேன். இந்த பாடுக்குள்ள நான் இருந்தா எனக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். இப்ப இப்ப நான் நல்லா கேட்டுக்கோங்க. நம்மளே நேசிக்கிறத காட்டிலும் வேற யாரையும்லாம் அதிகமா நேசிச்சுக்க மாட்டோம். அப்படிதான் நம்ம நெறைய நேரத்துல இருக்கிறோம். அப்ப நான் பாடுபடும்போது எனக்கு கண்ணீர் தன்னால வரும். அப்ப நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது, என்னைய பொருத்தி பார்க்கறனால தான், எனக்குள்ள வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது கண்ணீர் தன்னால வருது. அப்ப யோ 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 இப்ப என்னைய குறித்து எனக்கு இருக்கிற அன்பு மற்றவர்கள குறித்து இருக்கணும்ன்றத நான் உணர்றேன். அந்த சகோதரி எவ்வளவு பாடுபடுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்ப இது நிமித்தமாய் அவங்க எவ்வளவு கவலைப்படுவாங்கன்றத உணர்ந்த மகளாய் நான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். முதலாவது மூத்த குமாரனைப் போல கோபம், எரிச்சல் இல்லாதவர்களாய் நம்ம இருக்கணும். அதேபோல 2வதாக கடமைக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்காக எந்த காரியத்தையும் செய்யாதபடி, அவருக்காக முழுசா அன்போடு அவருக்காய் காரியத்தை செய்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது பெருசா வேற ஒண்ணுமே இல்ல. அவர் அன்பத்தான் எதிர்பார்க்கிறாரு. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திற்கே அன்பு வழங்குற தேவன் நம்மளிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது நம்மளுடைய அன்ப மட்டும் தான். ஆ சில சமயங்கள்ல நம்ம சபைகள்லயே பார்த்தோம்னா, ஆ பிரசங்க டைம் ஜாஸ்தி ஆச்சுன்னா, நம்மளுக்குள்ள எரிச்சல் வரும். "எப்பா இவரு எப்பதான் முடிப்பாரு? இன்னும் பேசிக்கிட்டே இருக்காரு. எப்ப முடிப்பாரு?" அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கட்டப்பட்டிருந்தா, இந்த மாதிரியான எண்ணங்கள் வராது. எப்ப வொர்ஷிப் முடியும்? எப்ப செய்தி முடியும்? எப்படா ஓடுவோன்ற எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வந்திருக்காது. சில சமயம் சில செய்திகள கேட்கவே முடியாதபடி எரிச்சலாவோ, அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம், அது வந்து நம்ம கடமையா அத நம்ம செய்யறனால தான், இந்த செய்தி எப்ப முடியும்? இந்த இடத்த விட்டு எப்ப நகலுவோம்? அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறவங்களா இருக்கிறோம். அடுத்து 3வது காரியம், ஆ நான் அ மூத்த குமாரன் காரியத்துல நம்ம பார்க்கிறது, எல்லாரையும் காட்டிலும் அவன் தன்னை பெரியவனாய் எண்ணிக்கொள்கிற காரியம். எப்பயுமே கர்த்தருக்குள்ள தாழ்வாவும் எண்ணக்கூடாது, பெரியவனாகவும் எண்ணக்கூடாது. இன்னைக்கு உலக பிரகாரமா ஜாதிய வச்சு நான் பெரியவன், நீ தாழ்ந்தவன்னு சொன்னா எவ்வளவு தப்போ, நான் சீரியஸா சொல்றேன். அதே போல கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பெரியவன், இவங்கலாம் சின்னவங்க நம்ம நெனச்சோம்னாலே, நம்ம விழுந்து போயிட்டோம்ன்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். இன்னைக்கு நெறைய பேரு வந்து பார்க்குறோம். இப்ப இந்த லூக்கா அ 15:30 வாசிக்கிறோம். "வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்துப் போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரோ?" அவன் கேட்கிற கேள்வி. இப்ப அவன் விட்டுட்டு போய் உங்க சொத்தெல்லாம் வந்து அ எல உங்க சொத்தெல்லாம் காலி பண்ணானேன்னு சொன்னா கூட பரவால்ல. வேசியினிடத்தில் போய் அவன் வந்து எல்லாத்தையும் இழந்து போனானே! அவன் வேசியிடத்துல தான் இழந்தான்னு இவருக்கு தெரியுமா? இந்த உவமையின் அடிப்படையில அவரு தன்னுடைய தகப்பன் வீட்ட விட்டு கிளம்பிட்டாரு. அவரு எப்படி ஜீவனம் பண்ணாரு, செய்தாருன்றது இவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்குவோம். வேசியினிடத்துல போய் இழந்த இவனுக்கா வந்து அ உங்களுடைய உங்கள வந்தத நெனச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கிற கேள்வி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நெறைய கிறிஸ்தவ அ அ நண்பர்கள் அ சில சில ஒரு நெறைய பெரிய பெரிய கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட சகோதரிகளே, சில சமயம் பேசம்போது நம்மள கேட்கிற கேள்வியா இருக்கும். "நீங்க அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? உங்களுக்கு ஆவிக்குரிய வரம் இருக்கா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா?" ஒரு சகோதரிய பார்க்குறீங்க. மொத பார்க்குறோம். அவங்க இடத்துல நம்ம பேசுறோம். அவங்களும் கர்த்தரை அறிந்துக்கிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க கிட்ட போய் "நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு அபிஷேகம் இருக்கா? உங்களுக்கு ஆவிக்குரிய வரம் இருக்கா?" அப்படின்னு கேட்கிற கேள்வியே எவ்வளோ தவறானது. ஆரம்பத்துல கர்த்தருக்குள்ள வந்த எல்லாருமே அபிஷேகம் பெற்று தான் வந்தாங்களா? கிடையாதுல்ல. இன்னைக்கு நெறைய கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆ ஒரு புதுசா ஒரு ஒரு சகோதரிகள பார்க்குறோம், செய்றோம்னா, இல்ல ஒரு பெரிய ஆ தான் ஒரு கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற மகள்ன்னு சொல்லி காட்டிக்கிற அநேக பேர் வந்து கேட்கிறது, "நீங்க அபிஷேகம் பெற்றீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா?" எந்த கோட்டின் அடிப்படையில ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்கன்னு நம்ம முடிவு பண்றோம்? அபிஷேகம் பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க மாத்திரம் தான் சபைகள்ல சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க. கர்த்தர் அவர்களை மாத்திரம் தான் உள்ள அழைப்பார். ஏசப்பாவே சொல்லாத ஒரு விஷயத்த, கர்த்தர் சொல்லாத ஒரு விஷயத்த, நாம ஏன் டிசைட் பண்றதுக்கு நம்ம யாருன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு நெறைய சகோதரிகளுக்குள்ள இருக்கிற
பெரிய எண்ணம் என்னன்னா, சகோதரி பொதுவா நான் சொல்றேன். அந்நிய பாஷை பேசுறது மாத்திரம்தான் அவங்க மாத்திரம்தான் கர்த்தருடைய பிள்ளைன்ற என்ற எண்ணமே எவ்வளவு ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான காரியம். இன்னைக்கு நம்மளுடைய நம்ம பிரேயர் குரூப்லயே சொல்லுவாங்க. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சாட்சி மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம கீதா அக்கா சொல்லும்போது சொல்லுவாங்க. நம்ம ஒரு கீதா அக்கா உதாரணத்துக்கு நான் சொல்றேன். கீதா அக்கா சொல்லுவாங்க, உங்க கார் இல்லாம சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு நான் கார் வாங்கிட்டேன்னு வந்து சாட்சி அது தவறு கிடையாது. ஆனா காயப்படுத்திறக் கூடாதுன்றதுக்காக அ சொல்லப்பட்ட அது கீதா அக்கா அன்னைக்கு சொன்னதுக்கு காரணம், மத்தவங்கள நம்ம சாட்சியின் ரீதியா கூட காயப்படுத்திற வேணாம் அப்படின்றதுக்காக. உலகப் பொருளுக்காக கூட உலகப் பொருளுக்காகவே ஒருத்தவங்கள காயப்படுத்தக் கூடாதுன்னா, கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஆசீர்வாதத்த வச்சு இன்னொருத்தவங்கள காயப்படுத்துறது எந்த விதத்துல சரி? அது அந்த கேள்விய நமக்குள்ள அதிகமாய் நம்ம கேட்டுக்குவோம். அந்நிய பாஷை பேசலன்னா கர்த்தருடைய பிள்ளை இல்லன்றத முதலாவது நம்ம மூளையில இருந்துச்சுன்னா, அத எடுத்து போட்டுருங்க. ஆமா, வரம் வேண்டும். இல்லன்னு யாருமே சொல்லல. ஆனா வரத்த பெற்றுக்கிட்டனால மாத்திரம் தான் நான் உயர்ந்தவள்னு நெனைக்கிறது எந்த விதத்துல சரி? இன்னைக்கு நம்ம வேதத்துல சொல்லப்பட்டபடி, அந்நிய பாஷை நீங்க பேசி ஜெபிக்கிறீங்கன்னா, அதுக்குரிய அர்த்தத்த சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜெபிங்கன்னு சொல்லும்போது, எதுக்கு தேவையில்லாத இடத்துல சில பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய நேரம் அந்நிய பாஷையில துதிக்கிறேன்ற பேர்ல நெறைய அவங்க பேசாம பேசி கத்தி துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அது அந்த இடத்துக்கு அது தேவையா? அப்படின்றத யோசிச்சு நம்ம செயல்படுகிறவர்களா இருக்கணும். நான் தவறா சொல்லல. நீங்க தயவு செய்து கர்த்தருக்குள்ள இருந்து நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அபிஷேகம் பெற்றவங்க தவறுன்னு நான் சொல்லல. அபிஷேகம் தாம் பெற்றனால பெறாதவங்க எல்லாருமே வந்து அதுக்கான தகுதி உள்ளவங்கள் கிடையாது. உங்க ஜெபம் கேட்கப்படாது. நீங்க அந்நிய பாஷையில துதிக்கலன்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தரை அறியாத ஒரு புள்ள மொத கர்த்தர நோக்கி வணங்கி கையெடுத்து கும்பிட்டு இந்த நான் கும்பிட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க, நீங்க தான் உண்மையான கடவுள்ன்னு. எனக்கு வந்து குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர்ஸ் கைவிட்டாங்க. எனக்கு குழந்தை பிறக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு வேளை நீங்க குழந்தை குடுத்தா, நான் உங்க பிள்ளையாவே கடைசி வரைக்கும் ஜீவிப்பேன். இதுதான் என்னுடைய கர்த்தருக்குள்ள இருந்த முதல் ஜெபம். அப்ப ஏசப்பா இந்த பிள்ளை ஆவியில அபிஷேகம் இறங்கி, இந்த பிள்ளை ஜெபிக்கவே இல்ல. அந்நிய பாஷையில துதிச்சு ஜெபிக்கவே இல்ல. இந்த பிள்ளை எனக்கு வேணாம். அப்படின்னு அவரே ஒதுக்காத என்ன நீங்க ஏன் ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் பொதுவா கேட்கிறேன். நீங்கன்றது உங்களே இல்ல. பொதுவா சொல்றேன். அப்ப அபிஷேகம் பெறாதவர்களை குற்றவாளியாக தயவு செய்து எந்த ஒரு இடத்திலயும் நீங்க நிறுத்தாதீங்க. அது சபையா இருந்தாலும் சரி, இந்த சபையில அந்நிய பாஷை இருக்கு. இதுதான் ஆவிக்குரிய சபை. இந்த பாஷையில வரம் கிடையாது. இது ஆவிக்குரிய சபை கிடையாது. அப்படின்ற வாதமே நாம் எடுத்து வைக்கக் கூடாது. நமக்கு அதுக்கான தகுதி இருக்கான்னு கேட்டா, நம்ம அதுக்கான தகுதியான ஆட்களே கிடையாது. வேசியையும், கள்ள மனுஷனையும் அவரு அவரு ஏற்றுக்கொள்றாரு. குறைபாடு இருக்கிறவங்கள தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவரே ஏற்றுக்கொள்ளும்போது, அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படலான்ற கேள்விய நான் முன்வைக்கிறது, கர்த்தருக்குள்ள அது நான் தவறாய் பார்க்கிறேன். இந்த இந்த வரம்லாம் இருக்கிறனால மாத்திரம் தான் நான் கர்த்தருடைய பிள்ளையான்னு கேட்டா, கிடையாது. இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்னன்னா, ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள ஏதாவது ஒரு தவறு செய்தா அவன் தண்டிக்கப்பட வேண்டியவனா நம்ம யோசிக்கிறோம். அது அப்படி கிடையாது. கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் தவறி போனானா, அவன எழுப்புறது கர்த்தர் காரியம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவன நியாயம் தீர்க்கிற காரியம் நம்மளோடது கிடையவே கிடையாது. இன்னைக்கு இந்த மூத்த குமாரனுடைய பார்வையில இளைய குமாரன் பாவி. அவன் எல்லாத்தையும் இழந்து போன பாவி. அவன் எப்படி க தன்னுடைய தகப்பனுக்குள்ள சந்தோஷப்படுற இந்த இடத்திற்கு திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். நெறைய இடத்துல மூத்த குமாரனை போல நமக்கும் இந்த எண்ணம் வர்றத நம்ம பார்க்கிறோம். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில 3 காரியங்கள திரும்பியா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் மூத்த குமாரன். முதலாவது கோபம், எரிச்சல் உள்ளவனாய் அவன் இருந்ததால அவன் வந்து தன்னுடைய ரட்சிப்பை இழந்த மகனாய்
ஆவிக்குரிய வாழ்க்கையை கடமையாய் செய்ததன் நிமித்தமாய் தன்னுடைய ரட்சிப்பை இழந்த மகனாய் பார்க்கிறோம். 3வது எல்லாரையும் காட்டிலும் தான் பெரியவன் என்ற எண்ணம் இருந்தனால அதை இழந்து போனவனாய் நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசிக்கிறோம். அவரு லூக்கால நம்ம வாசிக்கும்போது, அவன் உள்ளே வர மனமில்லாமல், அவன் வெளியவே நிக்கிற காரியத்த போய் நம்ம பார்க்கிறோம். அப்போது அவன் அ 28வது வசனம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதா இருந்து, வெளியவே அவன் வெளியவே அவன் நிக்கிறத பார்க்கிறோம். தகப்பன் வெளிய வந்து தான் அவனிடத்துல வருந்தி அவனை அழைக்கிறத பார்க்கிறோம். ஆ நம்ம இந்த லூக்கா 15ல மொத்தம் 3 ஊமை சொல்லப்பட்டிருக்கு. அதுல 2 மு மு சொல்லப்பட்ட முதல் 2 ஊமைக்கு ஒரு முடிவு கிடைச்சத நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஆட்டுடைய காரியம். ஆடு கிடைக்கப்பட்டு அவங்க சந்தோஷத்தோடு திரும்பி போன காரியத்தை பார்க்கிறோம். 2வது பணத்தை இழந்த அந்த ஒ பணத்தை இழந்தவர்கள், அந்த ஸ்திரீயானவள் அந்த அந்த பணத்தை சிநேகிதரோடு சேர்ந்து, அயல் வீட்டாரோடு சேர்ந்து, அந்த பணத்தை அவங்க திரும்பி எடுத்து அத சந்தோஷப்படுகிற காரியத்த பார்க்கிறோம். ஆனா, அந்த 3வதாய் சொல்லப்பட்ட உவமையில ஒரு எண்டிங் பாயிண்ட் இல்லாம இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த இளைய குமாரன் திரும்பி அ சந்தோஷப்பட்டு உள்ள வந்தாரா? இல்ல வராம அப்படியே போனாரான்ற எண்டிங்க இதுல கர்த்தர் குடுக்கல. ஏசப்பா குடுக்கல. ஏன்னா, அதுக்கான எண்டிங்க அவர் அதுக்கான முடிவ நம்ம கையிலே குடுத்திருக்கிறார். இதற்கான முடிவ நீ நீ முடிவு பண்ணிக்கோ மகளே அப்படின்ற மாரி நம்மளுக்கு குடுத்திருக்கிறார். இதுல அ சார்லஸ் டிக்கன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் இந்த வேத பகுதிய அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மூத்த குமாரனாய் ஆண்டவர் இந்த மூத்த குமாரன் காரியத்துல எந்த ஒரு முடிவையும் அவர் வைக்காததுக்கு காரணம், அந்த மூத்த குமாரனாய் நம்மளை அவர் நிறுத்தி வைத்திருக்கிறது தான் அப்படின்ற மாரி சொல்றாரு அவர். வேத வல்லுனர் சொல்றார். இந்த கதையில அவன் செய்த தவறு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஆவிக்குரிய ரீதியில பார்த்துட்டோம். இப்ப குடும்ப காரியமாய் நம்ம பார்த்தோம்னா, 3 காரியத்தை அவன் வெளியவே நிக்கிறதுக்கான காரியம் 3 காரியம். அவன் பேச்சுல அடிப்படையில வந்து அவன் வெளிய நிறுத்தப்படுகிறத பார்க்கிறோம். இப்ப இளையகுமாரன் கதையில பார்த்தீங்கன்னா, அ 12ஆம் அதிகாரம், அப்புறம் லூக்கா 15ல 12, 18, 21 இதுல எல்லாவற்றிலும் அந்த இளையகுமாரன் தன் தகப்பனை நோக்கி, "தகப்பனே, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வர வேண்டிய பங்கு எனக்கு தாரும்" அப்படின்னு கேட்கிற காரியத்த பார்க்கிறோம். 18ல வந்து உம்முடைய குமாரன் கூட நான் சொல்றதுக்கு பாத்திரன் இல்ல. உங்க வேலைக்காரனாவது என்னை வச்சுக்கோங்க. அந்த 18ல பார்க்கிறோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் அப்படின்னு சொல்ற காரியம். 21ல பார்க்கிறோம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும், உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அவன் பாவிதான். ஆனா எந்த இடத்திலயும் தன் தகப்பனுக்கு குடுக்க வேண்டிய கனத்தை குடுக்காத மகனாய் அவன் இருந்ததே கிடையாது. ஆனா, இந்த மூத்த குமாரனை பார்க்கும்போது நம்ம 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலம் நான் உமக்கு இதோ அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே அப்பான்னுலாம் அவர் ஆரம்பிக்கல. இதோ உமக்கு, உம்முடைய கற்பனையை நான் வந்து கைக்கொண்டேன். அவரு எந்த ஒரு இடத்திலும் தன் தகப்பனுக்கு ஒரு மரியாதை குடுக்கிற மகனாய் அவர் இல்லாதபடியினால் அவர் ஆசீர்வாதத்த இழந்து போனவராய், வெளியவே நிற்கப்பட்டவராய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கையில கடந்து வரும்போது, இந்த நம்ம குடும்ப காரியத்துல எத்தனையோ இடத்துல நம்ம எதிர்பார்த்த முடிவ நம்ம பிள்ளைகள் இடத்துலயோ, இல்ல நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு முடிவுலயோ நம்மளுக்கு கிடைக்கலன்றபோது, ஒரு இடத்துல சோர்ந்து போய் நம்ம எல்லாருமே வெக்ஸ் ஆயி சொல்ற வார்த்தை, "அ எதுக்கு எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம்? நான் மட்டும் என்ன பண்ணேன்? எதுக்கு எனக்கு இந்த துன்பம்?" அப்படின்னு கேட்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அது நம்ம பாரத்தினால நம்ம கேட்டாலும், ஏதோ இடத்துல நம்ம தகப்பன நம்ம அவமானப்படுத்துற முறை தான் அது. யோசிச்சு பாருங்க நம்ம கடந்து வந்த பாதையில, இத்தன வருஷம் வாழ்க்கையில, அ இவ்வளவு நாட்கள நம்ம கடந்து வந்திருக்கோம்னா, நம்மளுடைய பலத்தினால் கேட்டீங்கன்னா, கிடையாது. அவருடைய கிருபையினால தான் எத்தனையோ ஜீவனோடு இருக்கிறோமே! அதுவே எவ்வளவு பெரிய ஆச்சரியம். கொரோனா டைம்ல என்னுடைய ஜீவனும், உங்களோட ஜீவனும் அவ்வளவு என்ன விலையேற பெற்றதா? அவ்வளோ என்ன நம்ம ரொம்ப எங்கேயும் கிடைக்காத கிஃப்ட்டா அப்பாக்கு. ஆனா அவரு நம்மை ஜீவனோடு வச்சிருக்கிறாரே! அவ்வளவு நம்ம உறவுகள ஜீவனோடு வச்சிருக்கிறாரே! எத்தனையோ பேர் தன்னுடைய கணவர இழந்தாங்க.
மனைவிய இழந்தாங்க, பிள்ளைகள இழந்தாங்க, தாய் தகப்பன இழந்தாங்க. அப்படிலாம் எந்த ஒரு இழப்பையும் சந்திக்காம நம்ம இருக்கிறோமே! அப்படி இருக்கிற நம்மள அப்பாவ பார்த்து ஏன் எனக்கு இது? ஏன் எனக்கு செய்யல? அப்படின்ற கேள்விய கேட்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். தவறு கிடையாது. நம்ம தவறுனா நான் சொல்ற விதம் எப்படின்னா, ஒருவேள மன துக்கத்துல ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டேன்னா, எப்போ பாரு துக்கமடையும் போதெல்லாம் இதே வார்த்தைய பேசுற பிள்ளைகளா நம்ம ஏன் இருக்கோம்? நம்மளுக்கு தெரியாதா? இது எல்லாமே எனக்குரியது தான். இந்த சொத் இந்த பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம், பூலோகத்தின் ஆசீர்வாதம் எல்லாமே எனக்குரியதா? ஆனா எனக்கு தகுதியானது என்னவோ அதை நம்ம கர்த்தர் குடுப்பாருன்றத ஒரு குறைந்தபட்சமாய் புரிந்து கொள்ள முடியாத பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். எப்போ பாரு அப்பாடத்துல போயி அவரை துக்கப்படுத்துற மாதிரி பேசுற பிள்ளைகளா இனி இருக்கக்கூடாது நம்ம. அப்படி இருக்குதுன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க அப்பாவ அவமானப்படுத்துறீங்க. இப்ப நான் சொல்லிக்கிறேன். நான் இப்ப செல்விட்ட அந்த மெசேஜுக்கான தலைப்பு கிடைச்சிருச்சு. மெசேஜ் எல்லாமே அதெல்லாம் ஆனா எனக்கு வந்து செய்தி குடுக்குறதுக்கு வர்றதுக்கு என்னுடைய மனம் ஒத்துழைக்கல. எனக்குள்ள ஒரு சில நான் நான் ரொம்ப நான் இத நெறைய காரியத்த நெனச்சு நான் பாரமா இருக்கேன். அப்ப நான் யோசிக்கிறேன். எனக்குள்ள ஒரு பாரம் இருக்கு. நான் பாரமா இருக்க நான் போய் ஒருத்தவங்கட்ட பேசும்போது, அவங்கட்ட வந்து எப்படி வந்து நம்பிக்கை பிறக்கும்? என்கிட்ட பாரம் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க நீங்க பாக்குறீங்க. இப்ப நம்மளுடைய குழுவிலே யாராவது ஒருத்தவங்க சோர்ந்து போகும்போது, அவங்க கவலையோடு இருக்கும்போது, அவங்களுடைய வார்த்தை எப்படியா இருக்கும்? என்னன்னு தெரியல. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. மனசு கஷ்டமா இருக்கு. அப்படின்னு பேசுறவங்க இன்னொருத்தவங்கள பலப்படுத்த முடியுமான்னா முடியாதுல்ல. அப்படிதான் நான் வந்து இந்த நாள் அப்ப கூட செல்விக்கு மெசேஜ் போட்டேன். செல்வி எனக்கு வந்து மெசேஜ் குடுக்க முடியுமான்னு தெரியலடா. எனக்கு ஒரு மாரி இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு. செல்வி சொல்லுச்சு, செல்வி மெசேஜ் பண்ணுச்சு, "நீ கவலைப்படாத ஷாலினி. நீ எத்தன பேர நம்பிக்கையில நடத்தியிருக்க. நீ வந்து எவ்வளவு உன்னோட சாட்சி தானே" அப்படின்னு சொல்லும்போது, அப்பயும் நான் பலப்பட்டேன்னா கிடையாது. ஆனா ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியானப்ப இப்ப இப்ப பிரச்சனை சரியாயிருச்சான்னு கேட்டா, பிரச்சனை சரியாகல. நான் சரியாயிட்டேன். நான் கர்த்தருக்கு அதுக்கு நானு ஸ்தோத்திரம் செலுத்துகிறாள், நன்றி செலுத்துகிறாள். ஏன் நம்மளைய ஒவ்வொரு தடவையும் அவரு செஞ்சு இந்த காரியத்த எப்பவுமே நம்மளுக்கு செய்றார்ல. பிரச்சனை சரியாகுதோ இல்லையோ, நாம் பாரப்படக்கூடாதுன்னு அப்பா நம்மளுக்காய் நிக்கிறவருன்னு நம்மளுக்கு எப்படியுமே தெரியும். நம்மளுக்காக யுத்தம் செய்கிறவரு, நம்மளுக்காக வழக்காடுகிறவரு, நமக்காய் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்து முடித்தவரு, அப்படின்றத தெரிஞ்ச நாம, எப்ப பாரு அவர காயப்படுத்துற பிள்ளை போல பேசுறது, அது 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 சரியான்னு கேட்டா சரி கிடையாது. அது காயப்படுத்துற மாரி நம்ம பேசுறதுன்றதே, அது ஒரு மரியாதை குறைச்சலான காரியமாய் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. யோசேப்புடைய நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யோசேப்புடைய எலும்ப எகிப்திலிருந்து சுமந்து கொண்டு போய் ஆ கானான் தேசத்துல அடக்கம் பண்ண எடுத்துக் கொண்டு போன காரியத்த வாசிக்கிறோம். அது ஏன் அவருக்கு நடந்துச்சுன்னா, ஆதியாகமம் 47:7ல சொல்லப்படுது. பார்வோன சந்திக்க தன் தகப்பனோடு போம்போது, தன் தகப்பனிடத்துல அவர் சொல்லுவாரு, "அ அப்பா இவர்தான் இந்த தேசத்தினுடைய ராஜா. இவர நீங்க ஆசீர்வதிங்க. இவருக்கு ஆசி இவர இவர ஆசீர்வதிச்சு இவர ஆசீர்வதிங்கன்னு" சொல்லுவாரு. பார்வோன் ஒரு ராஜா. அவருக்கு உலக பிரகாரமா எதுவுமே தேவை கிடையாது. அவர்ட்ட எல்லாமே சகலமும் எல்லாமே அவர்ட்ட இருக்கு. அவ்வளவு பெரிய பஞ்ச காலத்திலயும் அவங்களுடைய தேசம் மாத்திரம் தான் செழிப்பா அவர்களுடைய இருக்கிற இடம் மாத்திரம் தான் செழிப்பா இருக்கு. அப்படி இருக்கிற ராஜாவை அ ஆசீர்வதிக்க சொல்லி யோசேப்பு தன் தகப்பனிடத்துல கேட்கிறார். அதே போல பார்வோனை 2 முறை ஆசீர்வதித்ததாக வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்ப யோசேப்போட இருதயம் என்ன யோசிக்குதுன்னா, நம்ம அப்பா பெஸ்ட்டு. ராஜாவ காட்டிலும் நம்ம அப்பா பெஸ்ட்டு. அப்ப நம்ம அப்பா ஆசீர்வதித்தா ராஜாக்கு இன்னும் நல்லது. அவருடைய எண்ணத்த யோசிச்சு பாருங்களேன். என் அப்பா எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்தவர்ன்ற எண்ணம் இருக்க போய் தான், ராஜாவையே ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற காரியத்த பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய அப்பா எவ்வளவு பெரியவர். அவர் நீதி செய்கிற நியாயாதிபதி. அவர் எவ்வளவு பெரியவர். அவருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்துல, எந்தெந்த காலத்துல யார யாரு கூட இல்ல யார எதிர்கூட எந்த காரியத்தை நம்மளுக்கு குடுக்குறது நல்லதுன்றது அவருக்கு நிச்சயமாய் தெரியும். அப்படி இருக்கும்போது, வார்த்தையின் அடிப்படையில கூட அவரை வந்து அ நம்ம கனவீனப்படுத்தக் கூடாதுன்னு நெனைக்கிறேன். அடுத்து மூத்த குமாரன் செய்த காரியம், அவனுடைய செயலின் அடிப்படையில அவன் அவ அவன் அதோடைய அவன் வெளிய நிக்கப்பட்டவனா நான் பார்க்கிறேன்.
எப்படின்னா லூக்கா 15:26ல வாசிக்கிறோம். ஆ அவரு மூத்த மகன் வயல்வெளியில இருந்து வீட்டுக்கு திரும்பும்போது, கீத வாத்தியமும், நடன களிப்பையும் கேட்டு, அவன் ஒரு ஊழியக்காரனிடத்தில் ஒருவனை அழைத்து, என்னன்னு விசாரிக்கிற காரியத்த பார்க்கிறோம். அவர் மூத்த குமாரன். இத்தன நாள் அப்பா கூட இருந்த மகன். நெனச்சா, என்னடா நம்ம காலையில வயலுக்கு போம்போது நம்ம வீட்ல இப்படி இல்லையே! இப்படி நம்ம வீட்ல சந்தோஷ களிப்பு சத்தம் கேட்குதே! கீத வாத்தியம் சத்தம் கேட்குதே! என்னான்னு விசாரிக்கணும்னா, இவர் நேரடியா தன் தகப்பனிடத்துல போயி, இல்ல தன் வீட்டுக்குள்ள போயி, என்ன நடக்குதுன்னு இவரே பார்த்திருக்கலாம். இல்ல தன் தகப்பனிடத்துல கேட்டுக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு, அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரர கூப்ட்டு, ஒரு ஊழியக்காரன்னா அங்க அங்க வேலை செய்த ஒரு மகன கூப்ட்டு, "எதுக்கு இப்படி நடக்குது?" அப்படின்னு அவரு கேட்கிற காரியம். இத நீங்க 2 விதத்திலும் எடுத்துக்கலாம். 1 இன்னைக்கு நெறையா ஆ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்னன்னா, நம்ம கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறோம்னா, அதுக்கான பதில் கர்த்தரே குடுத்துருவார். குடுத்துருவார். ஆனா, சில பேருடைய இருதயத்துல என்னன்னா, அந்த ஊழியக்காரர்ட்ட போய் நம்ம கேட்போமா? ஜெபிக்க சொல்லி கேட்போமா? இந்த ஊழியக்காரர்ட்ட போய் ஜெபிக்க சொல்லி கேட்போமா? அவரு நம்மளுக்கு தலையில கை வச்சு பிரேயர் பண்ணும்போது, ஏதாவது சொல்லுவார்ல, அத போய் கேட்டு வருவோமா? அப்படின்ற எண்ணம். இந்த சகோதரிட்ட சொல்லுவோமா? இவங்க ஜெபிச்சா நம்மளுக்கு கர்த்தர் கேட்பார். அப்படின்ற எண்ணம். இன்னொன்னு, நம்மளுடைய குடும்ப காரியத்த யாரிடத்துல விசாரிக்கிறோம், கேட்கிறோம், சொல்றோன்றதுல இருக்கு. 2 விதமாயும் இருக்கு. இன்னைக்கு நெறைய சகோதரிகள் தன்னுடைய கணவனுடைய காரியத்த குறித்தோ, தன் பிள்ளைகள் காரியத்த குறித்தோ, தன் குடும்ப காரியத்த குறித்தோ மத்தவங்களிடத்துல பேசுறதே கர்த்தர் விரும்பாத செயல். இன்னைக்கும் அநேகம் பேர் நாம அத செஞ்சுகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வருத்தம் மிகுதியில, பாரம் மிகுதியில சொல்றோம். என்ன சிஸ்டர் அதுக்காக பிரேயர்ல வந்து ஜெப குறிப்பு கூட சொல்லக்கூடாதா? அப்படின்னு கேட்டா, அத நான் அப்படி சொல்லல. ஆனா, ஒரு இடத்துல நம்ம சொல்லுவதற்கு இது தகுதியான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என் இடத்துல ஆ ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நாம நம்ம ஜெபக்குழுல வந்து இப்ப நானே உங்க இடத்துல வந்து ஆ என்னுடைய உறவுகள், அது என் கணவரோ, என் பிள்ளையோ, இல்ல என் தாய் தகப்பனோ, இல்ல என் உடன்பிறப்ப குறிச்சு நான் உங்கட்ட தவறா சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அவ்ளோ கவலைப்படுத்திட்டாங்க, இவ்ளோ துக்கப்படுத்திட்டாங்க, செஞ்சுட்டாங்கன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு ஏதோ கர்த்தருக்குள்ள நம்ம எல்லாரும் யாருமே நேருக்கு நேரா பார்க்கல. எனக்கு அது நெனச்சா சிரிப்பு தான் வருது. இப்படிலாம் சொல்லிட்டு, ஒருவேளை என்னைய நான் சொன்ன அந்த குற்றப்படுத்தின அந்த உறவோடு என்னைய நீங்க வெளிய பார்த்தீங்கன்னா, உங்க பார்வை எப்படி இருக்கும்? நான் குற்றப்படுத்தின அந்த அ நபர், அந்த உறவோடு என்னைய நீங்க பார்க்குறீங்கன்னா, அண்ணன் இந்த இவங்க தான அந்த ஷாலினி சிஸ்டர கஷ்டப்படுத்துனவங்க. அப்படின்ற எண்ணம் தானே உங்களுக்கு வரும். இது நான் சொல்றத திரும்பி சொல்றேன். நான் சொல்றத தவறா புரிஞ்சுக்காம நீங்க கொஞ்சம் கர்த்தருக்குள்ள திடப்பட்டவர்களாய் புரிஞ்சுக்கோங்க. எல்லா எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாதே! எல்லா இடத்துலயும் எல்லாரையும் குறிச்சு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சில பேருடைய சாட்சிகள்ல கூட கேட்டீங்கன்னா, நான் அவ்வளவு ஜெபம் பண்ணேன் சிஸ்டர். அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். அவங்களுக்காக நானு அவ்வளவு பாரப்பட்டு ஜெபம் பண்ணேன். அதனால கர்த்தர் இன்னைக்கு அவங்கள ரட்சிச்சு அ ர அவங்கள ரட்சிப்பின் பாதையில நடத்திட்டாங்க. சுகம் குடுத்துட்டாரு ஏசப்பா. சில பேர் நெறைய பொதுவான ரட்சிக்கப்பட்டவங்க சொல்ற வார்த்தை, ஆ ஆ "கர்த்தரை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன்" அப்படின்னுவாங்க. எனக்கு அந்த வார்த்தையே தப்புன்னு தான் தோணும். அது ஏன்னு நான் சொல்றேன். எனக்கு சொல்றேன். ஏன்னா, அவரு ஏத்துக்கலைன்னா நம்மலாம் கிடையாது. என்னமோ நம்ம தான் அவர தேடி போயி அவர பிடிச்ச அவர அவர ஏத்துக்கிட்ட மாதிரியும், பிடிச்ச மாதிரியும். அவர் என்னை அவர் மகளாய் மாற்றினார். மகளா இருந்தேன். தெரியாம இருந்தேன். ஆனா நான் தான் உன் அப்பான்றத அவர் தான் எனக்கு காட்டிக் குடுத்தார். என்னுடைய பலத்தினாலயோ, பிரயாசத்தினாலயோ நான் அப்பாவ தெரிஞ்சுக்கல. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில தான் நான் அவருடைய அன்பின் அடிப்படையில தான் நான் அவர தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நெறைய பிள்ளைகள் நம்ம செய்ற செயல் வந்து என்னன்னா, ஆ நம்மளுடைய காரியத்தை மற்றவர்களிடத்துல, நம்ம குடும்ப காரியத்தை ஒரு பொது இடத்துல சொல்றது. இன்னைக்கு சண்டை வந்தா சில பேர் நம்ம குடும்பத்துல என்ன செய்வோம்னா, 2 பிள்ளைக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு பொதுவா நம்ம நம்ம 2 பிள்ளைக இருக்குன்னா, ஒரு பிள்ளை சண்டை போட்டா இன்னொரு பிள்ளைட்ட போய் சொல்லுவோம். இன்னொரு பிள்ளை சண்டை போட்டா இன்னொரு பிள்ளைட்ட போய் சொல்லுவோம்.
ஒரு ஆ இப்ப நம்ம தாய் தகப்பனே நம்ம நம்ம உடன்பிறப்புகள் இடத்துல யாராவது ஒரு கசப்பு இருந்தா, நம்ம இடத்துல வந்து சொல்லுவாங்க. நம்மள குறிச்சு அவங்கள இடத்துல சொல்லுவாங்க. இது சரியான காரியமான்னு கேட்டா தவறு. நாளைக்கு ஆ நான் யோசிக்கிறது நான் சொல்றேனே, பொதுவாய் சொல்றேனே. இன்னைக்கு நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் 2 பிள்ளைக தான் இருக்குங்க. குறைஞ்சபட்சம் அவ்வளவுதான் இருக்காய்ங்க. நாளைக்கு நம்ம ஒரு பிள்ளைய குறிச்சு, இல்ல ஒரு பிள்ளை மேல அன்பு வச்சுட்டு, இன்னொரு பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டு, இல்ல 2 வளர்ந்த பிறகு ஒரு பிள்ளைய நேசிச்சுட்டு, இன்னொரு பிள்ளைய கைவிடும்போது, ஆ நாளை நம்மளுடைய மறைவுக்கு அப்புறம் நம் பிள்ளைகள் ஒற்றுமையா இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒற்றுமையா இருக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும்? நம்மளே உடைச்சுட்டோமே! குடும்பத்தை நம்மளே உடைச்ச பிறகு, அது கட்டப்படணும்னா எப்படி கட்டப்படும்? கட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லையே! ஆமா. வருத்தம், வேதனை எல்லா உறவுக்குள்ளயும் ஏன் நம்மனால யாருமே வருத்தப்பட்டுருக்க மாட்டாங்களா? நம்மனாலயும் நெறைய பேர் வருத்தப்பட்டுருப்பாங்கல்ல. இன்னைக்கு உடைச்ச பிறகு சேர்க்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால அ செயலின் அடிப்படையில கூட நாம யாரையும் காயப்படுத்தாதவங்களா, யாரையும் வந்து அ யாரிடத்திலயும் போய் நம்மளுடைய குடும்ப காரியத்தை, நம்முடைய வீட்டு காரியத்தை, நம்மளுடைய பிரச்சனையை நம்ம சொல்லாதவங்களா இருப்போம். இன்னொரு விஷயமும் நம்ம செய்யக்கூடாது. இன்னொருத்தவங்க குடும்ப விஷயத்துல நம்ம தலையிடவே கூடாது. யாராவது உங்க இடத்துல வந்து அவங்களுடைய விஷயத்த சொன்னாங்கன்னா, தயவு செய்து அதுல வந்து நீங்க வந்து ஒரு அ டிசிஷன் மேக்கர் அதாவது முடிவெடுக்கிற இடத்துக்குள்ள நீங்க போகாதீங்க. இப்ப நானே உங்க இடத்துல வந்து என் 2 பிள்ளைகள குறிச்சு நான் வருத்தத்துல சொல்றேன். ஒரு ஒரு பிள்ளைய குறிச்சு வருத்தத்துல சொல்றேன். உடனே நீங்க அ அந்த புள்ள அப்படி செய்தா விடுங்க. அப்படியா நம்ம ஏசப்பா இடத்துல ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிப்போம் சிஸ்டர் கவலைப்படாம இருங்க. சரியாயிரும்னு மட்டும் சொல்லுங்க. எதையும் வந்து மிஞ்சி நீங்களா ஒரு முடிவெடுத்து, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்படியா, இப்படியா அப்படிலாம் எதுவுமே நம்ம பேசக்கூடாது. மத்தவங்க சின்ன காரியமா கூட இருக்கும். குடும்ப காரியமா இருக்கும். ஒருத்தவங்க வீட்ல ஒரு ஒரு நல்ல காரியமோ, இல்ல ஏதோ ஒரு 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 காரியத்துல போய் தலையிட்டுக்கிட்டு நம்ம ஒரு முடிவு சொல்றவங்களா நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. முடிவெடுக்கிறது கர்த்தர் கையில தான் இருக்கு. அது அது அந்த அந்த மனுஷர் ஒரு வீட்ல இப்ப திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். திருமண காரியத்த முடிவு பண்ண வேண்டியது யாரு? அந்த திருமண வீட்டாளுக தான முடிவு பண்ணணும். உறவுகளான நம்மளுக்கு என்ன வேல? அவங்களுக்கு கூட இருந்து, அவங்க எடுக்கிற முடிவுக்கு துணை நின்னு, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது தான் நம்ம வேல. இல்ல, 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 இல்ல. இந்த இது நீங்க செஞ்சிருக்க கூடாது. இங்க நீங்க சேலை வாங்கியிருக்க கூடாது. இந்த சமையல்காரன நீங்க சொல்லியிருக்க கூடாது. நான் சொன்ன இடத்துல தான் நீங்க சொல்லியிருக்கணும். நீங்க நெறைய குடும்பத்துல ஒரு ஒரு ஃபங்ஷன்னாலே வர பெரிய சண்டை. சொன்ன இடத்துல சாப்பாடுக்கு ஆள் புக் பண்ணல. இல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கல. இல்ல ஒரு மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணல. நான் சொல்லுன இடத்துல பண்ணியிருந்தா இப்படி இருக்குமா? அப்படின்னு தான் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா சொல்றோமே தவிர, அதற்கான தீர்வு செஞ்சோமான்னு கேட்டா, அது கிடையாது. அப்படி செய்யற பிள்ளைகளே நாம் இருக்க மாட்டோம். இங்கேயே வந்து மூத்த குமாரன பார்க்கிறோம். இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்திகள, சொத்துக்கள பங்கிட்டு வாங்கிட்டு போன காரியத்த பார்க்கும்போது, அந்த 13வது வசனத்த நீங்க வாசிச்சீங்கன்னா, சில நாளைக்கு பின் தான் இளைய குமாரன் எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு தூரதேசத்துக்கு புறப்படுகிறார்ன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ மூத்த குமாரனா இவருக்கு என்ன வேல? போய் தான் சகோதரனிடத்துல, இல்லடா நீ செய்றது தப்புடா. நம்ம பொதுவா பேசுவோமே, இல்லடா நீ செய்றது தப்புடா. எதுக்கு சொத்த பிரிச்சுட்டு எங்கேயோ போணுன்ற? இங்கேயே இரு. நம்ம அப்பா கூடயே நம்ம இருப்போம்டா. இந்த இந்த பிரச்சனைலாம் பண்ண வேணாம்டா. சமாதானம் பண்ணுகிற மகனாய் மூத்தகுமாரன் எந்த இடத்துலயுமே அவன் தன்னை காட்டிக் கொள்ளல. இன்னைக்கும் நாம் நெறைய இடத்துல சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கலைனாலும் பரவால்ல. சண்டை ஏற்படுத்துகிறவர்களாய், பிரச்சனை ஏற்படுத்துறவங்களா நம்ம இருக்க வேண்டாம். மூத்தகுமாரனைப் போல நாம் இப்படி செய்யாம இருந்தா, நம்ம வெளிய நிக்கிற பிள்ளையா இருக்க மாட்டோம். 3வது நம்ம பார்க்கிறோம். அவனுடைய இருதயத்தின் அடிப்படையில, அவன் வெளிய நிக்கப்பட்டவனாய் பார்க்கிறோம். 29 வசனத்துல சொன்னபடி, அவன் வந்து, அ உமக்கு நான் இதெல்லாம் செஞ்சேனே! நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணேனே! இன்னைக்கு நம்ம வீட்ல, அ நம்ம பிள்ளைய காரியமா இருந்தா அதே தான் திரும்பி சொல்றேன். இது ஒண்ணும் வியாபாரம் கிடையாது. நம்ம நம்ம குடும்ப காரியமோ, இல்ல கர்த்தருடைய காரியமோ வியாபாரம் கிடையாது. நான் ஒண்ணு பண்டமாற்று முறை கிடையாது. நான் இத குடுத்துட்டேன். திருப்பி நீங்க இத குடுத்துருவீங்க. அப்படின்ற எண்ணம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அடிப்படையில நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கும்போதே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க கர்த்தருக்காய் இது செய்யும்போது, கர்த்தர் உங்களுக்காய் இதை செய்வார். கர்த்தருக்காய் நீங்க அத செய்யும்போது, கர்த்தர் இது செய்வார். இல்ல வீட்டாளுகளுக்காய் நீங்க இது செய்யும்போது, வீட்டாளுக திரும்பி உங்களுக்கு மரியாதையோ, அன்பையோ திருப்பி குடுப்பாங்கன்றத, நம்ம ஒருவேள ஆரம்பத்துல இருந்து அது ரொம்ப மண்டையில நம்மளுக்கு பதிஞ்சிருச்சு போல. அதனாலேயேவும் கர்த்தருக்காக எது செஞ்சாலும், இதுக்கு பலன் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கு.
நான் திரும்பி சொல்றேன். இது நீங்க வந்து கொஞ்சம் இருதயத்த நிதானிச்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பலன் கிடைக்காதுன்னு கிடையாது. நம்ம ஆரம்பிக்கும்போதே இது லாபம் தான்னு ஆரம்பிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு வியாபாரத்த ஆரம்பிக்கும்போது, இதுல லாபமும் வரலாம், நட்டமும் வரலாம் தானே ஆரம்பிப்போம். ஆனா நம்ம ஆரம்பிக்கும்போதே நம்ம லாபத்தை மாத்திரம் நோக்கி ஓடுற புள்ள தான் நம்ம அப்படின்ற மாரி ஆரம்பிக்கிறோம். நான் என்னுடைய கணவருக்கு அன்பு குடுத்துட்டேன். பதிலுக்கு என் கணவர் அன்பு குடுக்கணும். என் கணவருக்கு நான் இத செஞ்சுட்டேன். அவர் எனக்கு செய்யணும். என் பிள்ளைகள நான் வளர்த்தேன், பாடுபட்டேன், நான் பார்த்தேன், செஞ்சேன். இதெல்லாம் கடமையா நீங்க பார்க்கும்போது, அது கடமைக்குரிய பலன் தான் உங்களுக்கு வரும். நம்ம அன்பாய் பார்க்கும்போது தான் இப்ப நம்ம ஒருத்தவங்க மேல ரொம்ப அன்பு செலுத்தோம்னா, நம்ம அவங்க அவங்க என்னதான் நம்மளை விட்டு விலகி போனாலும், நாம அவங்கள விட்டு விலகி போக மாட்டோம். இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூட அப்படிதான் இருக்கிறாரு. நம்ம எத்தனையோ நேரத்துல, எவ்வளவோ நாட்கள்ல அப்பாவ விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சு ஓடிருக்கோம். ஒரு நாள்லயும் நம்மள விட்டு குடுக்கவே மாட்டாரு. நம்ம என்ன அவ்வளவு நல்லவங்களா? நான்லாம் என்ன அவ்வளவு நல்லவளா? நான்லாம் கிடையாது. நான் யோசிச்சு பார்க்கிறேன். எனக்குள்ள அவ்வளலாம் நல்லவள்ன்னு பாராட்டிக்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. அவரு தேடி தேடி வந்து அன்பு குடுக்குறாரே! பரலோக ராஜ்யத்துக்கு நாம மட்டும் தான் ஆட்களா சேர்க்க போறோமா? இல்ல ஆள் சேர்க்கிற வேலையவா நம்மளுக்கு அப்பா குடுத்திருக்காரு? பரலோகத்துல ஆள் கம்மியா இருக்காங்கப்பா. நீ ஒரு 2 ஆள புடிச்சுட்டு வந்துர்றியா? அவருக்கு ஆள் சேர்க்கிறதா வேல? இன்னைக்கு நெறைய கிறிஸ்தவங்க, நம்ம நெறைய பேர் என்ன நெனைக்கிறோம்னா, ஒருத்தவங்கட்ட சுவிசேஷம் சொன்ன உடனே அவங்க மனம் திரும்பிரணும். அவங்க மனம் திரும்புதலுக்காக தான் சொல்றோம். புரிஞ்சுக்கோங்க. அதுக்கான கொஞ்சம் டைம் பீரியட் இருக்கலாம். சில நாட்கள் இருக்கலாம். உடனே வந்து அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுறணும். உடனே அவங்க கர்த்தருக்குள்ள வந்துரணும். அப்படி யாராவது நம்ம சொல்லி வரலைன்னா, அவங்கலாம் விழுந்து போனவங்க. அவங்கலாம் அக்கினியில விழ போற ஆத்மா அப்படின்ற எண்ணம். நீங்க எப்படி கர்த்தருடைய காரியத்துல ரட்சிப்புல ஒருத்தவங்கள நடத்தும்போது, கர்த்தருக்குள்ள நடத்தும்போது, நம்மளுக்கு இருக்க வேண்டியது ஒரு எப்படி சொல்லணும்? அவங்க மேல ஒரு அன்பும், அக்கறையும், கரிசனையும் இருக்கணும். நீங்க யெகோவா விட்னஸ் அவங்கள பார்த்திருக்கீங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க தெரியுமா? ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க. ரொம்ப, ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க. உங்கள விசாரிச்சுக்குவாங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போணும். உங்களுக்கு ஏதாவது தேவ ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. சாப்பாடுக்கு செய்வாங்க. பணம் குடுப்பாங்க. எல்லாமே குடுப்பாங்க. குடுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சொல்றத நீங்க கேட்கலன்னா, உங்ககிட்ட முறுமுறுப்பாங்க அவங்க. நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். இதே போல வேதத்த எடுத்து பைபிள வாசிப்பாங்க. வசனத்தெல்லாம் மேற்கோள் காட்டி பேசுவாங்க. கர்த்தர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். உங்களை வந்து கர்த்தர் இப்படியெல்லாம் நேசிக்கிறார். உங்களுக்கு இந்த மாரியாய் வியாதி குணமாகும். இந்தபடியா உங்களுக்கு வரும்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு அவங்க காரியத்திற்கு கொஞ்சம் எதிரா அவங்க யெகோவான்னு பேசும்போது நம்ம ஆரம்பிப்போம். அப்படி கிடையாதேன்னு ஆரம்பிப்போம். அப்ப அவங்களுடைய குணத்த அவங்க காட்டுவாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே எப்படி யோசிக்கிறோம்னா, நான் கர்த்தருக்காக இத செஞ்சுட்டேன். இதுக்கான லாபம் எனக்கு வந்துரணும். நான் என் பிள்ளைகளுக்காக இத செஞ்சுட்டேன். இதுக்கான லாபம் எனக்கு வந்துரணும். லாபம் நோக்கத்துல அடிப்படையில நீங்க செய்றதா இருந்தா, இது வியாபாரம். இது வந்து அன்பும் கிடையாது. வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எனக்கா இருந்தாலும், நான் இந்த வார்த்தைய சொல்றேன். நான் என் இருதயத்துல நானே சொல்லிக்கிறேன். இது எல்லாத்தையும். அதனால அந்த ஆ அந்த என்ன சொல்ல, ஆ அந்த மூத்த குமாரனைப் போல நம்ம வெளியவே நிக்கிறது பெஸ்ட்டான்னு யோசிங்க. இந்த உவமையில அந்த தகப்பன் யாரை குறிச்சு சந்தோஷப்பட்டாருன்னா, இளையகுமாரனை குறிச்சு சந்தோஷப்பட்டார். இளையகுமாரன் போனா, நான் எல்லாத்தையும் இழந்தான். ஆனா திரும்பி வந்தத நெனச்சு தான் அவர் சந்தோஷப்பட்டார். மூத்த குமாரனால அவர் மகிழ்ச்சி அடைந்தார்ன்னா கிடையாது. இன்னைக்கும் கர்த்தரை அறியாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்போது பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு சபை கூடுதல விட்டு விடாம எப்பவுமே சபையிலும் ஆராதனையிலும் பங்கு பெற நாம நிறைய குறைகள் உள்ளவங்களாய் இன்னைக்கு மூத்த குமாரன் குறை இல்லாதவன் இருந்தவனான்னு கேட்டா கிடையாது. அவனுக்குள்ள நிறைய குறை இருந்திருக்கு. அவன் வெளிப்படுத்திக்கல. இன்னைக்கு நாம நிறைய நேரங்கள்ல நம்மளை குற்றவாளின்னு வெளிப்படுத்திக்க கூடாதுன்னு வாழ்றோம். ஆனா உள்ளத்துல நம்ம வந்து எப்படி இருக்கோன்றத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வேதத்துல நிறைய சகோதரர்கள் காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தாவீது அவருடைய சகோதரர் பார்க்கிறோம். ஆபேல் காரியத்துல பார்க்கிறோம். ஏசா காரியத்துல பார்க்கிறோம்.
எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு இடத்துல அந்த மூத்த பிள்ளைகள் ஏதோ அவங்கள இடத்துல சின்ன சின்ன தவறுகள் நிமித்தமாய் அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போறத பாக்குறோம். இன்னைக்கு வேதத்தின் அதாவது வேதத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா, தகப்பனுக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் மூத்த பிள்ளைக்கு தான் வரணும். இன்னைக்கு நம்ம உலகத்துல சொத்து பறிக்கிற மாதிரிலாம் கிடையாது. மூத்த பிள்ளைக்கு தான் தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதமும், ஒரு பெரிய பங்கும் அவனுக்கு தான் போகும். இளைய பிள்ளைகளுக்கெல்லாம் கிடையாது. அப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய மூத்த பிள்ளைகளான நாம, இன்னைக்கு ஏதேதோ காரணத்தினால நம்மளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படி நம்ம இழந்து போகாதபடி கர்த்தருக்குள்ள வேரூன்றப்பட்ட பிள்ளைகளா இருப்போம். யோபு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். இன்னைக்கு நம்மளிடத்துல நம்ம ஒருவேளை நீதிமானாய் இருந்தாலும் அவர் நியாயாதிபதி. நம்ம நீதிமானா இருக்கலாம், ஆனா அவர் நியாயாதிபதி. அவரிடத்துல இரக்கத்திற்காய் கெஞ்சுகிற பிள்ளைகளாய், உண்மை உள்ள பிள்ளைகளாய், இந்த மூத்த குமாரனை போல நம்ம எந்த இடத்துலயும் அவரை கஷ்டப்படுத்துற பிள்ளையாய், துக்கப்படுத்துற பிள்ளையாய், வெளியவே நிக்கிற பிள்ளையாய் இல்லாதபடி கர்த்தருக்குள்ள ஒவ்வொருவரும் நம்ம இளைய பிள்ளையா கூட இருந்துடலாங்க. மூத்த பிள்ளையா மட்டும் இருக்க வேணாம். என்னைய பொறுத்தளவு அவ்வளவுதான். இளைய பிள்ளையா இருந்தா கூட அவரை சந்தோஷப்படுத்திடலாம் போல. மூத்த பிள்ளையா இருந்தாதான் அவரை வருத்தப்படுத்துறோம் போல. நமக்குள்ள அந்த குறையெல்லாம் இல்லைன்னு தயவு செய்து எப்பவுமே நினைக்காதீங்க. நம்ம நினைக்க வேணாம். நமக்குள்ள ஒருவேளை குறை இருப்பின் அதை மாற்றி சரிப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்துற பிள்ளைகளா இருப்போம். கர்த்தருக்குள்ள இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.